சட்டத்தின் பார்வையில் யூடியூப் சொந்தங்களை வரவேற்கின்றோம். இன்று நாம் இலங்கையின் உயர்நீதிமன்றம் வழங்கிய முக்கிய தீர்ப்பு ஒன்று தொடர்பில் பார்க்க போகிறோம். ஆம், கடந்த ஈஸ்டர் தாக்குதல் காலகட்டத்தில் கப்பல் சுக்கான் அடங்கியிருந்த கப்டன் ஆடையை அணிந்திருந்த மஹியங்கனையை சேர்ந்த திமா மசாஹிமாவின் கைதும் தடுத்து வைப்பும் சட்டவிரோதமானது என உயர்நீதிமன்றம் இன்று புதன்கிழமை தீர்ப்பு வழங்கியுள்ளது. அத்துடன் மசாஹிமாவின் அடிப்படை உரிமை அரசினால் மீறப்பட்டுள்ளதாகவும் அதற்கான நஷ்டஈட்டை அரசும் போலீஸ் பொறுப்பதிகார ஈயும் பாதிக்கப்பட்டவருக்கு வழங்க வேண்டுமெனவும் உயர்நீதிமன்றம் இன்றைய தனது தீர்ப்பில் மேலும் உத்தரவிட்டுள்ளது. தர்ம சக்கரம் வரையப்பட்ட ஆடையை அணிந்திருந்தார் என்ற பொய்யான குற்றச்சாட்டு இல் கைது செய்யப்பட்ட மசாஹிமாவுக்கே இன்று உயர்நீதிமன்றம் நீதியை உரைத்தது. தர்ம சக்கரம் வரையப்பட்ட ஆடையை அணிந்திருந்தார் என்ற பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி மசாஹிமா வை கைது செய்த ஹசலக போலீஸ் OIC சொந்த நிதியில் நஷ்டீடு வழங்க உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற ஈஸ்டர் தாக்குதலை தொடர்ந்து இலங்கை இஸ்லாமியர்கள் பலரும் அநியாயமாக கைது செய்யப்பட்ட நிலையில் தனது தர்மசக்கர இப்படம் கொண்ட ஆடை அணிந்திருந்தார் என்ற குற்றச்சாட்டில் மஹியங்கனை ஹசலகவை சேர்ந்த சகோதரி மசாஹிமா அநியாயமாக கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவித்தார். உண்மையில் கப்பலின் சுக்கான் கொண்ட புகைப்படம் வரையப்பட்ட ஆடையைத்தான் அவர் அணிந்திருந்தார். இந்நிலையில் பின்னாட்களில் நீதின்றினால் விடுதலையான சகோதரி மசாஹிமா தனது அடிப்படை மனித உரிமை மீறப்பட்டதாக கூறி உயர் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். தொடர்ந்து நடைபெற்று வந்த வழக்கு விசாரணையின் தீர்ப்பு இன்று புதன்கிழமை வெளியானது. நீதியரசர்களான யசந்த கொடேகொட, குமுதினி விக்ரமசிங்க, ஷிரான் கொன, ஏரத்ன ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று புதன்கிழமை தீர்ப்பை வெளியிட்டது. அதற்கமைய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் விதிகளின் பிரகாரம் மசாஹிமா விவகாரத்தில் அடிப்படை உரிமை மறுக்கப்பட மீறப்பட்டுள்ளது என்பதை உயர்நீதிமன்றம் இன்று உறுதிப்படுத்தியதுடன் அப்போதைய ஹசலக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி UICJP சந்தன நிஷாந்த தனது சொந்த நிதியிலிருந்து 30,000 ரூபாய் நஷ்டஈட்டு தொகையை பாதிக்கப்பட்டவருக்கு வழங்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் தீர்ப்பளித்ததுடன் வழக்கு செலவுகளை அரசு வழங்க வேண்டும் எனவும் தீர்ப்பு வழங்கியது. 4 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்ற குறித்த வழக்கில் சட்டத்தரணி பாத்திமா நுஷ்ராவின் வழிகாட்டலில் சட்டத்தரணி புலஸ்தி ஹேவமன்ன, சட்டத்தரணி ஹரிணி ஜெயவர்தன, சட்டத்தரணி இர்பானாயிம் ரான் ஆகியோர் பாதிக்கப்பட்டவர் சார்பில் மன்றில் ஆஜராகினர். நீதிக்காக போராடிய சகோதரி மசாஹிமாவுக்கு நீதி கிடைத்தது பாராட்டத்தக்க விடயமாகும். இது போன்ற இன்னும் பல விடயங்களை நமது சட்டத்தின் பார்வையில் யூடியூப் சேனலில் இந்த கொள்ள நம்மோடு தொடர்ந்திருங்கள். லைக் செய்யுங்கள், பகிருங்கள். நன்றி.